السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله لا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சிறப்பாக்கி தந்த நாட்களில் ஒன்றான இன்றைய தினத்தில் இந்த ஜும்மாவுடைய உரையிலே அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல் செய்ய நமக்கு செய்த உபதேசங்களாகவும் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், அல்லாஹ் நமக்காக சித்தப்படுத்தி வைத்துள்ள சொர்க்கம் என்ற அந்த பேரின்ப வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, அந்த சொர்க்கம் என்ற நிரந்தர வாழ்க்கையை அடைவதற்கு சில குறைந்தபட்ச தகுதிகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த குறைந்தபட்ச தகுதிகள் இல்லை என்றாலும் கூட சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது. சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்கு நிறைய தகுதிகள் இருக்கின்றன. சொர்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் அல்ல. சொர்க்கத்தின் தரஜா, சொர்க்கத்தின் அந்தஸ்துகளும், சொர்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தரவிருக்கின்ற உயர்ந்த அந்தஸ்துகளும் உயரிய இடங்களும் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது போன்ற உயரிய அந்தஸ்துகளை அடைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும், மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும், மிகப்பெரிய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இல்லாமல் சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்துகளை அடைய முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் செல்வதற்கு ஒரு குறைந்தபட்ச தகுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்குள்ள வாழ்க்கையின் காலகட்டத்தில் இந்த குறைந்தபட்ச தகுதியாவது நம்மிடத்தில் இருக்கிறது. நிலைமை எப்படி ஆகிவிட்டது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் எதற்கும் தயாராக இருந்த காலமெல்லாம் போய் தங்களுடைய உயிர் உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்த காலங்கள் எல்லாம் போய் அப்படி ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்று சொன்னாலே கட்டுப்பட்டார்கள். தங்களிடம் இருப்பதை அனைத்தையும் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். எந்த அளவிற்கு? தங்களுடைய உயிரை கூட. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுமா? அந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது. இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகிவிட்டது? ஏதோ சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு குறைஞ்சபட்ச தகுதி தான் போதும். அந்த குறைந்தபட்ச தகுதியாக இன்னைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? இல்ல அதிலையும் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். குறைந்தபட்ச தகுதிகள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வைக்கிறாங்க?
என்பதைத்தான் இந்த ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டாலும் வாழ்க்கை நடைமுறை என்று வரும்போது அங்கே மாற்றம்லாம் கிடையாது. வணக்க வழிபாடுகள் என்று வரும்போது அங்கே 1008 விதத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத இன்னைக்கு மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லாததான் இன்னைக்கு வழிமுறை. குறைந்தபட்ச தகுதியாவது நம்மள்கிட்ட இருக்கா? நீங்க உங்களுடைய நிறுவனத்திற்கு ஒரு வேலைக்கு ஆளை எடுக்கணும்னா கூட உடனே எடுத்துறீங்களா? அந்த வேலைக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்கான்னு பாக்குறீங்களா? நீங்க ஒரு நிறுவனம் வைத்து ஒரு கடையை வைத்து நடத்துறீங்க. ஆனா பெண்கள் வீட்டு வேலைக்கு ஆளை சேர்க்கிறாங்க கூட அதை கூட சேர்த்துறாங்க. அது என்ன தகுதி இருக்குன்னு பாக்குறாங்க. திருமணத்துல தகுதி 1008 தகுதி பார்க்கிறீங்க. ஒரு வேலைக்கு செல்லா கூட அவன் என்ன பண்ண, அரசாங்க வேலைன்னா கூட உடனே சேர்த்துருவானா? உங்ககிட்ட என்ன டிகிரி இருக்குன்னு பார்ப்பான், என்ன படிச்சிருக்கிற. ஒரு மருத்துவ ஒரு பொறியியல் படிப்பு படித்து ஒரு மருத்துவத்தில் போய் சேர முடியுமா? ஒருத்தர் பொறியியல் படித்திருக்கிறார், அவர் மருத்துவம் பார்க்க முடியுமா? எல்லாவற்றுக்கும் தகுதி பார்க்கக்கூடியன்னா சொர்க்கம் செல்வதற்கு என்ன தகுதி நமக்கு சிந்தித்தோமா? சொர்க்கம் அவன் ஈஸியா கிடைத்து விடுமா? அந்த குறைந்தபட்ச தகுதியாவது நம்மகிட்ட இருக்குதா? அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்து உயிரை கொடுங்கன்னு கேட்க முடியாது. யாரும் தயாராக சொல்லக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி. நிலைமை இன்னைக்கு அப்படி ஆகிவிட்டது. சொல்லுவாங்க, வாங்கன்னா வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதா வாங்க வரமாட்டாங்க. 5 வேளை தொழுகைக்கு யாருக்கா? பள்ளியில் 5 வேளை தொழுகைக்கு இன்னைக்கு ஜும்மாவில் இருக்கிற கூட்டம் அசருக்கு இருக்குமானா இருக்க? காலையில சுபுக்கு இந்த கூட்டம் இருந்துச்சு, பாதி இருந்துச்சாலும் எந்த பள்ளியிலையும் கிடையாது. இப்ப நாம எதற்கும் தயாரா இல்லைன்னு நம்ம வெளிப்படையா டிக்ளேர் பண்றோம். அதே போல இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் மட்டுமில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நிலை இன்னைக்கு? எதற்கும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மை அர்ப்பணிக்க நாம் தயாராக இல்லை. அதே போல வியாபாரம், திருமணம், குடும்ப வாழ்க்கை, இப்படி நாம வாழக்கூடிய அன்றாட அத்தனை நிகழ்வுகளிலும் அதுலயாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மாதிரி இருக்கா? குர்ஆனை விளங்கி இருக்கோன்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறை விளங்கி இருக்கோன்னு சொல்றோம். தௌஹீத்வாதின்னு வேற சொல்லிக்கிறோம். என்ன தௌஹீத்வாதி? இன்னைக்கு தௌஹீதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் காப்பாத்தன ஒரு என்ன, அது சொல்லக்கூடாத வார்த்தை மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவிற்கு இன்னைக்கு நாம் ஒரு பின்னடைவில் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் விதத்துகள் இருக்கிறது. தெரிந்து கொண்டே அதை செய்துவிட்டு அதை என்ன சொல்றோம், 1000 நியாயம் கற்பிக்க ஆரம்பிச்சு. நல்லாக தெரிகிறது, மார்க்கத்துக்கு விரோதமா செய்துட்டு ஏன்பா இப்படி செய்கிறேன் என்று கேட்டால் அதற்கு நாம ரெடியா 2 காரணத்தை வச்சிருக்கோம். 2 ஏதாவது ஒரு காரணம், வியாக்கியானம், சமரசம் செய்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம். குறைந்தபட்ச தகுதியாவது இன்னைக்கு இருக்க அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. நம்மிடத்திலே இன்னைக்கு மரணித்து விட்டால் மனிதனுக்கு கடைசியில் ஒரு இறுதி இளைப்பாறுதல் அவசியம் தேவைப்படுது. இன்னைக்கு வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது.
காலில் சக்கரம் கட்டி பறந்து கொண்டிருக்கிறோம். யாரும் விதிவிலக்கு இல்லை. அவ்வளவு ஒரு வாழ்க்கையின் போக்கு இன்றைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஆனால் அத்தனைக்கும் முடிவு ஒரு இறுதி இளைப்பாறுதல் நமக்கு தேவைப்படும். மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு வாழ்க்கையில் நாம தேடக்கூடிய அனைத்தும் தெரியும். வாழ்க்கை தேவைக்கு மட்டுமா நாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. அன்றாடம் தேவைகளுக்கு மட்டும் நாம் சம்பாதிப்பதாக இருந்தால் இவ்வளவு பெரிய பரபரப்பு நமக்கு தேவையே இல்லை. வீட்டுல ஒரு 4 பேர் சாப்பிடுறதுக்கும், ஒரு 4 பேர் உடை உடுத்துவதற்கும், வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கி இருக்க ஒரு வீடுக்கு ஒரு இடத்துக்கும் என்ன பெரிய சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க. பெருசா ஒண்ணு சம்பாதிக்க தேவையில்லை. ரொம்ப சுலபமா சம்பாதிச்சிடலாம். அப்படியே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி எதையாவது ஒன்றை சேர்த்து வைக்க நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறோம். நாளைக்கு எனக்கு வயசாயிடுச்சுன்னா சம்பாதிக்க முடியாது, ஓடி ஆடி என்னால் சம்பாதிக்க முடியாது. அப்ப நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். நாளைக்கு கொஞ்சம் பணம் காசு இருந்தாதான் நாளைக்கு என் புள்ள கூட என்ன மதிப்பான். நீ நிலைமை இருக்கா இல்லையா? ஒரு 70-80 வயசு ஆயிடுச்சுன்னா கையில எந்த விதமான இருப்பும் இல்லாமல், எந்த சொத்து பத்துகளும் இல்லாமல், ஒரு பேங்க்ல ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு 70 வயசுல நீங்க இருந்து பாருங்க. அல்லாவுக்கு அஞ்சிய பிள்ளையா இருந்தா தாய் தகப்பனை காப்பாற்றுவாரு. நாளைக்கு அல்லாவிடத்துல போய் பதில் சொன்னாங்க, அந்த அச்சம் இருக்கிற பிள்ளைகள் வேணா தாய் தந்தையரை கவனிப்பாங்க. கையில இதான யதார்த்தம். கையில காசு இல்லாம 70 வயசுல இருந்து பாருங்க, எவனும் மதிக்க மாட்டாங்க. உங்க புள்ள கூட உங்களை தூக்கி முதியோர் இல்லத்தை தூக்கி போட்டு போயிடும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் மனிதனுக்கு தெரியுதுங்க நல்லா. நாளைக்கு எனக்குன்னு எதுவும் இல்லை என்றால் என் புள்ள கூட என்ன மதிக்க மாட்டான். அட்லீஸ்ட் அவரு தந்தை இறந்த பிறகு அந்த சொத்து பத்து கணக்கு வரும், பேங்க் பேலன்ஸ் கணக்கு வரும் என்ற நிலை இருந்தா கொஞ்சம் கவனிப்பான். அதுக்காவது கவனிப்பான். இதெல்லாம் மனிதர்கள் தெரிந்ததால என்ன செய்யறாங்க? நாம நல்லா இருக்கும் போதே நல்லா சம்பாதிச்சு வச்சிடணும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த இறுதி இளைப்பாறுதல் உங்களுக்கு தேவைப்படுது. பாத்தீங்களா? நாளைக்கு 60 வயசு 70 வயசு ஆயிட்டா சம்பாதிக்க முடியாது. ஆடி ஓடி உடல் தளர்ந்து விடும். உடல் தளர்ந்து விடும். நோய் வியாதி இருக்கு, எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டி இருக்கு. நல்லா இருக்கும் போதே சம்பாதிச்சு வச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்காக? வயதானவுடன் அந்த இறுதி இளைப்பாறுதல். கொஞ்சம் ஹாயா உட்காரணும் அப்பாடா அப்படின்னு. ஒரு 55-60 வயசுக்குள்ள சம்பாதிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் அல்லா நமக்கு அயாத்தை வாழ்நாளை தந்திருந்தானா நாம கொஞ்சம் அப்படியே ஆயா உட்காரணும். அந்த இறுதி இளைப்பாறுதலை மனசு நாடு. ஆனா இந்த இளைப்பாறுதல் இதுதான் நிரந்தரமா? கூடவே என்ன வருது ஞாபகத்துக்கு? மௌத் இருக்கு, அது ஞாபகத்துக்கு வந்தது. என்னத்தான் இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு இருந்து விட முடியும்? மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. 60-65 வயசு ஆயிட்டா கண்ணு முழிக்கும் போதே மூர்த்தியை நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. காலையில எந்திரிக்கும் போதே மூர்த்தியை நினைக்க வேண்டியதாக இருக்கு. இது உண்மையான இளைப்பாறுதல் இல்லை. மரணம் வந்து விட்டால் அதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்குதானா? அதுலயும் கிடையாது. கபல் மன்னர வாழ்க்கை இருக்கிறது. ஒன்றி அடக்கம் பண்ணிவிட்டு வந்த உடனே செருப்பு அந்த நம்ம அடக்கம் பண்ணி அடுத்த நிமிஷம் 2 பேர் வந்துருவாங்க கபருக்கு, மன்னரைக்கு. முன்கர் நக்கீர் வந்துருவாங்க. விடுவாங்களா? கேள்வி கேட்பாங்க. அப்ப அங்க ஒரு இளைப்பாறுதல் இருக்கா? நமக்கு இல்ல. அங்கேயும் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. உண்மையான ஒரு மனித ஆன்மாவிற்கு இறுதி இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது என்றால் அதாங்க சொர்க்கம். உண்மையான ஒரு இறுதி இளைப்பாறுதல் எங்க இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கம் ஒன்றுதானே. அந்த சொர்க்கத்துக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அங்கேயே கதை முடிச்சு நரகத்தில் எல்லாம் தூக்கி போட்டிடுவான்.
அது என்ன இளைப்பாற இடமா? அது நரகம் என்பது மனிதன் இளைப்பாறுகிற இடமா? அது நிரந்தரமான வேதனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு இடங்கள். முடிஞ்சிச்சு கதை. யுகம் யுகமாக, காலம் காலமாக அங்கே மனிதன் இறுதி இளைப்பாறுதல் என்பதே இல்லாத நிலையில் அவன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அங்கே முடிஞ்சிச்சு. எப்ப உண்மையான இறுதி இளைப்பாறுதல் என்பது மனிதனுக்கு எங்க இருக்கிறது? சொர்க்கத்துல மட்டும்தாங்க இருக்கு. நிரந்தர சொர்க்கம், முடிவில்லாத ஒரு சொர்க்கம், அவனுக்கு ஆன்மாவுக்கு அப்படியே அமைதி தரக்கூடிய ஒரு சொர்க்கம். இறுதி இளைப்பாறுதல் என்பது அந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்திற்கு செல்ல எல்லாத்துக்கும் தகுதி பார்க்கிறோம்ல. அல்லாஹ் விட்டுட்டு தேடுவானா? சொர்க்கத்தை என்ன அவ்வளவு சுலபமா கொடுத்துருவானா? அதுக்கு சில தகுதிகளை வைக்கும். அல்லாஹ்வுடைய கருணை மேலிட்டதால் அல்லாஹ் அந்த தகுதிகளை ரொம்ப சுருக்கி கொண்டு வந்தார். அந்த தகுதியால் நம்ம கிட்ட இருக்கிறான். அருமையான ஒரு ஹதீஸ் பாரு. புகாரில 46வது ஹதீஸ், 4:6. தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை நீங்க கேட்டுருப்பீங்க என்னோட இடத்துல. கொஞ்சம் ஆழமா பாருங்க ஹதீஸ். நாங்கள் அவர் அறிவிக்கிறார், நாங்கள் மதீனாவில் பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடன் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒரு மனிதர், என்ன ஊர்ல இருந்து நாட்டில இருந்து நஜீத் என்ற பிரதேசத்தை சேர்ந்த, நஜீத் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நஜீத் என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் முதல்ல அங்க வரார். வெளியூர்ல இருந்து வரார், மதீனாவிற்கு பள்ளிக்கு வரார். அவருடைய அந்த கோலத்தை கூட, அந்த தோற்றத்தை கூட தெளிவா அந்த ஹதீஸ்ல விவரிக்கிறாங்க. இந்த தோற்றம்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஹதீஸை நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தோற்றம்லாம் ரொம்ப முக்கியம். சொல்றாரு, வந்தவர் எப்படி இருந்தாருன்னா எல்லாவற்றையும் நல்லா அறிந்தவர், நல்ல அப்படியே உடையெல்லாம் மெடுக்காக. சிலர் தோட்டத்தை பார்த்தவனே தெரியும் இவர் எப்படிப்பட்ட மனிதர், நல்ல அறிவா உள்ளவர், நாகரிகமானவர். தோற்றத்தை பத்தி சொல்லலாமா? முடியாது. ஒருத்தர் நல்ல அப்படிங்க ஒரு கோட் ஷூட் கையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த ஒரு மாதிரி வந்து அவர் என்ன நினைப்போம்? நல்லா படித்து இருக்கிறார், நல்லா படித்த நல்ல நாகரிகமா இருக்கிறாரு. ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம மதிப்பு போடுவோம். அந்த மாதிரியா வந்தாரு? நல்ல அறிவு சார்ந்தவரா, நல்ல நாகரிகமானவரா? அப்படி எல்லாம் வரல. வந்தவர் எப்படி இருந்தாருன்னா பரட்டை தலை. தலை எப்படி இருக்கு? தலையை சீவ கூட அவருக்கு தெரியல. பல நாள் எண்ணெய் காணாத தலை, பரட்டை தலை. அந்த உடையெல்லாம் ஒரு பெரிய நாகரிக உடையினால் அழுக்கடைந்த ஒரு உடை, அழுக்கான ஒரு உடை. அது மட்டுமல்ல, அந்த வந்த மனிதருக்கு பார்த்தவனே தெரியுது ஒரு பெரிய ஒரு நகரத்திலிருந்து நாகரிகமான ஒரு வரல, ஒரு கிராமவாசி மாதிரிதான் வருகிறார். அது மட்டுமே இல்ல, அந்த பேசுவது கூட ஒரு நாகரிகம் இல்லைன்னு தெரியுது பாருங்க. அவங்க அழகா விவரிக்கிறாங்க ஹதீஸ்ல. அவர் வந்து அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவருடைய குரல் எங்கள் செவியில் அப்படியே ஒலித்தது, எதிரொலித்ததுங்கிறாங்க. அவ்வளவு ஒரு சபைக்கு நம்ம போறோம்னா இப்படி பேசுவோமா? பேசுறவனே என்ன சொல்ல, என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி காட்டா மாதிரி பேசுறான் சொல்லிடும். அதே வந்து மெதுவா பேசினாக்கா நாகரிகமா இருக்காரு. வந்தவர் எப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்காரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவர் கேட்ட அந்த சத்தம் எங்க காதெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சத்தமா கேட்கிறாரு. பரட்டை தலையோட வராது, ஒரு உடை ஒரு நாகரிகம் இல்லை, அழுக்கடைந்த உடை. வந்தவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் யார் இருக்காங்க? அப்பதான் முத பாக்குறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்கிறாரு, இஸ்லாம் பற்றி எனக்கு சொல்லுங்க. அது எப்படி இப்படி நான் சொல்ற மாதிரி ஹதீஸை பார்த்தா வேகமா சத்தத்தோட கேட்கிறாரு, இஸ்லாம் பற்றி எனக்கு சொல்லுங்கள்.
அப்ப ரசூலா எப்படி சொல்றாங்க பாருங்க. இப்ப இஸ்லாத்தில் இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம் நம்ம சொல்றோம். இஸ்லாம்னா என்ன நம்மள கலந்துருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 5 வேளையை தொழுகையை 5 வேளை தொழுகையை கடைபிடிப்பது இஸ்லாம். அவர் என்ன கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு உன் மீது 5 வேளை தொழுகை உனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியா தொழணும். இதுதான் இஸ்லாம். இந்த கேள்வியெல்லாம் நல்ல கவனமா கேளுங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, இந்த 5 வேளை தொழுகை தவிர வேறு ஏதாவது தொழுகை என் மேல கடமை இருக்கா? வந்த ஒரு பெரிய நாகரிகமானவர்களா இல்ல, அதுதான் சொன்னேன். ஒரு பரட்டை தலையோட ஒரு உடையில, அழுக்கான உடை, ஒரு மாதிரியான உடையில பேசுகின்ற நாகரிகம் கூட, அந்த ஒளி எழுப்புகின்ற சத்தம் கூட நாகரிகம் இல்லாமல் கேட்டவர் கேட்கிற கேள்வியை கவனிங்க. கேட்கிறார், 5 வேளை தொழுகை தவிர வேறு தொழுகை என் மேல கடமை இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்பி செய்தால் தவிர உன் மீது கடமை இல்லை. அடுத்து கேட்கிற, அடுத்தது என் மேல என்னென்னலாம் கடமை இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பது உனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிறார், இது தவிர ரமலானில் உள்ள நோன்பை தவிர வேறு நோன்பு என் மீது கடமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ விரும்பி நோற்றால் தவிர, நீயா விரும்பி உன்னால முடிந்து நீ செய்தால் தவிர வேறு எதுவும் கடமை இல்லை. அடுத்து கேட்கிற, வேறு என்ன என் மீது கடமை? ஜகாத் உன் மீது கடமையாக இருக்கிறது. அப்போ கேட்கிறார், ஜகாத் என்னால முடியல, அப்ப அது தவிர வேற ஏதாவது அதுக்கு பகரமா ஏதாவது என் மேல கடமை இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏதோ உன்னால் முடிந்ததை தந்த தர்மத்தை தவிர, அந்த தர்மம் உன்னால் முடிந்தால் விரும்பி செய்யும் தர்மம் தவிர வேறு ஏதோ உன் மேல கடமை இல்லை. அவர் இறுதியா கேட்கிறார், வேறு என்னதான் இருக்கு என் மேல கடமை? நான் ஒரு முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு என்ன கடமை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு தான் பார்க்கலாம். சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அவர் சொல்றாரு இறுதியா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இவற்றை கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்களே, இதை நான் கரெக்டா செஞ்சிருவேன். 5 வேளை தொழுகத்தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தொழுதுவேன். அது உபரியான தொழுகைகள் ஒண்ணு என் மேல கடமை கிடையாது, முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா இல்லை. நோன்பு ரமலான்ல நோற்றுவேன், மற்ற நோன்புல முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க மேல கடமை இல்லைன்னு. ஜக்காத் என்னால முடியல, என்னால முடிஞ்ச தர்மத்தை கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை. இதில் நான் எதையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். இதை நான் சரியா செய்ய வேண்டும், போய்வேன். போனோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள். இவர் கூறியதற்கேற்ப நடந்து கொண்டால் இவர் வெற்றி அடைந்து விட்டார், சொர்க்கவாசியை பார்த்துக் கொள்ளுங்கள். இதாங்க குறைஞ்சபட்ச கல்வி. உங்களை இரவெல்லாம் கால் கடுக்க நின்று தொட சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க மாசத்துல 3 நாள் பிறை 13, 14, 15 நோன்பு வைங்கன்னு கட்டாயப்படுத்தல, முடிஞ்சாச்சு. இல்ல நீங்க சம்பாதிக்கிற கதவை ஜக்காத்தா கொடுங்கன்னு மார்க்க ஒண்ணு உங்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்குற, முடிஞ்சா கொடுங்க, தர்மம் கொடுங்க. ஆனா 5 வேளை தொழுகையை தொழுதே ஆகும். ரமலானில் 30 நோம்பை சக்திக்கு உட்பட்டாலும் கடைபிடித்து ஆகும்.
இன்னைக்கு இதை செய்தால் போதுங்க, குறைஞ்சபட்சத்தை ரசூல்லா கேரண்டி கொடுக்குறாங்க. இவர் கூறியதற்கு ஏற்ப நடந்து கொண்டால் இவர் வெற்றி அடைஞ்சு விட்டால் ஒரு சொர்க்கவாசிங்க. இந்த குறைஞ்சபட்ச தகுதி நம்மள்கிட்ட இருக்கா? இதை தவிர எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. நம்ம ஒரு வாரம் கணக்கு, இந்த ஜும்மால இருந்து கணக்கு எடுத்தது, அடுத்த வாரம் ஜும்மா இல்ல சென்ற ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரையில நான் இந்த 6 நாட்கள் 7 நாட்களும் 5 வேளை தொழுகையும் நான் சரியாக தொழுகிறேன். ஜமாத்துல முடிஞ்சா வந்து கலந்துங்க, 27 நன்மை. இல்ல முடியலையா, குறைஞ்சபட்சம் வீட்டையாவது தொழுங்க. 27 நன்மை இழந்துருவீங்க, கடமையை நிறைவேற்றுவீங்க. இல்ல அதையும் மீறி ஒரு நிர்பந்தத்துல ஒரு தொழுகை 2 தொழுகை எனக்கு தவறிவிட்டது, அதை அடுத்த இதோட தொழுகைக்கு முயற்சி பண்ணுங்க, அதுவும் முடியலையா, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அடுத்தது அப்படி நேராமல் பார்த்துக் கொள்ள. ஆனா இந்த ஒரு வாரத்துல நாம் 5 வேளை தொழுகையும் தொழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், ஜமாத்தோடு தொழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், 5 வேளையும் தொழக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருந்தும் எத்தனை பேர் நம்ம சொல்றோம் சொல்லு. கொஞ்சம் அப்படியே நீங்க உங்களுடைய நீங்க யாருக்கிட்ட நீங்க உங்களுக்கு நீங்களே நமக்கு நாமே அப்படியே யோசிச்சு சான்றிதழ் கொடுத்துவோம். என்னாச்சு, குறைந்தபட்ச தகுதி கூட இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. சொர்க்கத்தை இந்த இறுதி இழைப்பாடுகளை அப்படியே ஆயா போய் உட்கார்றதுக்கு நாளைக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி கூட நமக்கு இல்லை. அடுத்த ஹதீஸ அபுதாவுதுல 1191வது ஹதீஸ் 2 இடத்துல பதிவு அகமதுலே இருக்கு. 6287 அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவில அமர்ந்திருக்காங்க. அதே போல ஒரு மனிதர், வேறு ஒரு மனிதர், அவருடைய தோற்றம்லாம் இங்க விவரிக்கப்படல, அந்த ஹதீஸ்ல சொன்ன மாதிரி விவரம் இல்லை. ஒரு மனிதர் வந்தார் அப்படின்னு இருக்கு. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருந்த போது கொஞ்சம் முன்னாடி வந்துருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்து நெருக்கமா இருக்கு கொஞ்சம். ஒரு மனிதர் வந்தார், வந்தவர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தொழுகையில் ஓதுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல சூறா, சிறந்த சூறாக்கள் எதுன்னு சொல்லி கொடுங்க. தொழுகையில நாம சூறாக்கள் ஓதுறோம்ல, அத்தியாயங்கள், குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதுறோம். அல்ஹம்து சூறாக்கள் பிறகு ஒரு துணை சூறான்னு ஓதுவோம். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில் ஓதுவதற்கு எனக்கு ஏதாவது நல்ல சூறாக்களை சொல்லி கொடுங்க, எது சிறந்த சூறா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனில் அலிஃப் லாம் ரா அப்படி தொடங்கும் சில சூறாக்கள். அலிஃப் லாம் ரான்னு தொடங்கும். அலிஃப் லாம் ரா என்று தொடங்கும் இந்த சூறாக்களில் எதையாவது ஒண்ணு நீ ஓது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்றாரு, அந்த அலிஃப் லாம் ரான்னு தொடங்குற சூறாலாம் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு அது மனப்பாடம் கிடையாது. இரண்டாவதாக நான் வயது முதிர்ந்தவன், அந்த ஒரு வயதானவன், அந்த ஹதீஸ்ல நான் வயது முதிர்ந்தவன், அப்படியும் மனப்பாடம் பண்ணி என்னால் ஓத முடியாது, மனனம் செய்ய முடியாது, கடினம்ங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி பரவாயில்லை, ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓதுங்க. நீங்க சொல்லுங்க, ஹாமீம்னு தொடங்கும். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி அப்படின்லாம் தொடங்கும் ஒரு நம்பர் சூறா. அதுல ஏதாவது ஒண்ணு ஓதுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, அதுவும் முடியாது என்னால, அதுவும் ரொம்ப பெரிய சூறா, அதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணல, என்னால முடியாதுங்கிற. சரி பரவாயில்ல, இந்த சப்ஹ அல்லது யுஸப்பிஹு சப்ஹ லில்லாஹி யுஸப்பிஹுன்னு ஆரம்பிக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதை வேணா ஓதுங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்ன நீங்க கேட்க கேட்க எல்லாம் பெருசு பெருசாலும் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே நான் மனப்பாடம் பண்ணல, என்ன வயது முதிர்ந்தவன், என்ன இன்னுமே நான் சின்ன வயசுலயே முடியல, இப்ப போய் நான் இங்க மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன் சொல்றாங்க. சரி, அலிஃப் லாம் ரா
ஹாமீம் இப்படி தொடங்கக்கூடிய சூறாக்கள், சப்பஹ அல்லது சப்பிஹும் இப்படி தொடங்கக்கூடிய சூறாக்கள் பெருசா குரான்ல. அதிசயம் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நாம் தவற விட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு எவ்வளவு இலகுவா தெரிவிக்கின்றார். இப்ப இந்த வயது முதிர்ந்த நேரத்துல நம்மளால இவ்வளவையும் மனப்பாடம் செய்து நாம ஓத முடியாது தொழில். ஆனா ஓதிய நன்மை கிடைக்கணும். சொல்றாங்க, இந்த அலிஃப் லாம் ரா என்று தொடங்கும் சூரா, ஹாமீம் என்று தொடங்கும் சூரா, சப்பஹ அல்லது சப்பீஹ் என்று தொடங்கும் சூரா, இதை அனைத்தையும் உள்ளடக்கிய மாதிரி நான் ஒரு சூறாவை சொல்லித்தரேன், அதை நீங்க ஓதுவீங்களான்னு கேட்கிறாங்க. சொல்றாரு, சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் சொல்லுங்க. சொல்றாங்க, இதா சில்சிலத்தில் அருள் சில்சாலா 99வது. இந்த சூறா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியல? எத்தனை தடவை தொழுகையில கேட்டுக்கணும். ரொம்ப ஒரு பெரிய சூறாலாம் கிடையாது. இதா சில்சிலத்தில் அருள் சில்சாலா அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலா வகாலல் இன்சானு மாலா. அற்புதமான எதிரி நோயோட வரக்கூடிய அற்புதமான ஒரு சூறா. ஓத ஓத கேட்க கேட்க இனிமையா இருக்கும். சொல்றாங்க, இதையாவது மனப்பாடம் பண்ண முடியுமா உங்களுக்கு கேட்கிறாங்க. சொல்றாரு, இது சின்ன சூறா தானே. அவர் சொல்ற எப்படி சொல்றாங்க, உண்மையுடன் உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை மட்டும் ஓதுவேன், இதை நான் அதிகமாக்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் சொல்லிட்டு இதை மட்டும் ஓதுவேன். என்னால இந்த அலிஃப் லாம் ரா ஹாமீம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது என்னால. இந்த இதா சில்சிலத்தில் ரொம்ப சுலபமா இருக்குது, மனப்பாடம் பண்ண ரொம்ப ஈஸி. அப்படியே அந்த எதிரி மூளையோட வரும் அந்த சூறா. நீங்க ஓதி பாருங்க, அற்புதமான சூறா. இதை மட்டும் நான் கத்துக்கிட்டு தொழுகையில ஓதுவேன். வேற எதோ நான் வேற எந்த சூறாவும் இனி கத்துக்கிட்டா நான் ஓத மாட்டேன் அப்படின்னு போயிடுறாரு. போனோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய பேர் ருவைஜில். வந்து கேட்டாரு, அவருடைய பேர் என்ன? ருவைஜில். சொல்றாங்க, ருவைஜில் வெற்றி பெற்று விட்டார். ருவைஜில் வெற்றி பெற்று விட்டார் 2 தடவை கூறிட்டு சொர்க்கவாசியை பார்த்துக் கொண்டிருந்தார். குறைந்தபட்ச தகுதிகள் நம்ம எத்தனை பேருக்கு இன்னைக்கு இதான் சுல்சிலத்தில் இருந்து சில்சாலா தெரியாம இருக்கும்? தெரியுமா? தெரியாது. ஏன் இந்த ஹதீஸையை நாம இன்னும் தெரிஞ்சுக்கல, அதை கற்றுக்கொள்ள முயற்சியும் எடுக்கல. ஒரு குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாம நாளைக்கு நம் ஆன்மாவிற்கு இறுதி இழைப்பார்கள் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு 5 வேளை தொழுக கஷ்டமா இருக்கு. குர்ஆன்ல இருந்து ஒரு 8 வசனத்தை மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்குது. நமக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கு. காரணம் ஒரே ஒரு காரணம் தானே. அழகா சொல்றாங்க பாருங்க. அஹ்மது 6664வது வசனத்தை ஒரு ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் உங்களுக்கு ஆர்வம் வேண்டும். அனைத்து ஆர்வத்திற்கும் ஒரு வரையறை இருக்கிறது. யாருடைய வரையறை என்னுடைய வழிமுறையை சார்ந்ததாக உள்ளதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். எவருடைய வரையறை மற்ற கலாச்சாரத்தை மற்றதை சார்ந்ததாக இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒவ்வொரு நற்செயலை புரியறதுக்கும் உங்களுக்கு முதல்ல ஆர்வம் இருக்கு. நமக்கு அதை தவிர மற்ற எல்லாத்துலயும் ஆர்வம் இருக்கு. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த ஆர்வத்திற்கும் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. ஆர்வம் இருக்கணும், இந்த ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதிக பிரசங்கித்தனம் இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் எதிர்க்கக்கூடாது. ஆர்வ கோளாறும் இருக்கக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமும் இருக்கக்கூடாது. இது 2 நாள விதத்து இருக்காங்க. விதத்து என்ன அர்த்தம்? கெட்டதை மார்க்கத்தில் இல்லாததை அல்லது மார்க்கத்தில் தவறானதை செய்யறதுக்கு பேரு விதத்து கிடையாது.
விதத்துங்கிறாங்க, நூதன வழிமுறைன்னு அதை சொல்லுவாங்க தமிழ்ல. என்ன அர்த்தம்? நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அத மார்க்கத்தின் பேரால செய்யறதுக்கு பேர் தாங்க விதம். நல்லதுதான், ஆனா அதுக்கு ஒரு மார்க்க சாயம் பூசி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாதது. அதான் சொல்றாங்க, யாருடைய வரையறை என்னுடைய வழிமுறையை ஒத்ததாக இருக்கிறதோ அவர் தான் வெற்றி பெற. கூட்டம் கூட குறைபடாது. ஆரம்பத்தில் சொன்ன 2 அதிசயம் பாருங்க, கடைசியா என்ன சொல்லிட்டு போனாங்க அவங்க 2 பேரும். நுழைஜிலாம் அதான் சொல்றாரு, அந்த நஜிது பிரதேசம் அந்த மனிதன் என்ன சொல்றாரு, இதில் நான் எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் வெற்றி பெற்று விட்டார். நான் சொன்னதை அப்படியே செய்வார், காப்பி அடிச்ச மாதிரி. அதுக்கு கூட்டவும் மாட்டார் குறைக்கவும் மாட்டார். இது குறைந்தபட்ச தகுதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவருடைய வரையறை மற்றதை சார்ந்ததாக இருக்கிறதோ அவர் நஷ்டம் அடைந்து விட்டார், நாசமாகிவிட்டார். அல்லாஹ் அப்படியே முத்திர குத்துற மாதிரி தன்னுடைய குர்ஆன், திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. 33வது அத்தியாயம் 36வது வசனம். எல்லாத்துக்கும் முட்டாய்ப்பா அல்லாஹ் சொல்றான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், விசுவாசம் கொண்ட எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், முஸ்லிம்களாக உள்ள எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், தன்னை தௌஹீத்வாதி என்று பறைசாற்றிக் கொள்கின்ற எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், அல்லது தன்னை ஒரு சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த மனிதருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருக்கட்டும், எதை சேர்ந்தவராக இருக்கட்டும், விசுவாசம் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதுதான் மார்க்கம் என்று முடிவு செய்து விட்டால், ஒரு காரியம் இதுதான் என்று முடிவு செய்து கட்டளையிட்டு விட்டால், அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொண்டு செய்வதற்கு, அதில் கூட்டி குறைப்பதற்கு எந்த விசுவாசியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. எவ்வளவு அழகா சொல்லி தரலாம். மார்க்கங்கிறது நானும் என்னுடைய தூதரும் சொல்லலாம். அதான் சொல்றேன், என்ன நீ இஸ்லாம்னு பேசுற, என்ன நீ மார்க்கத்துல இருக்குன்னு சொல்ற, நீ என்ன முஸ்லீம், என்னன்னு தெரியுமா மார்க்கம் உனக்கு? உன்னுடைய ரப்புல் ஆலமீன் இறைவனாகிய நான் எதை முடிவு பண்ண அதான் உனக்கு மார்க்கம். நான் அனுப்பிய தூதர் எதை சொல்றாரோ அதான் உனக்கு மார்க்கம். நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு நல்லதுன்னு செய்யறதுக்கும், நீ உன்னை கூட்டி குறைக்கிறதுக்கும் உனக்கு எந்த யாரு முஸ்லிம் மூமினான ஐயக்கும் அல்ல உங்களை ஹியரத்தும் அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த விசுவாசியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அல்லாஹ் சொல்றான், அதையும் மீறி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்து விட்டார், அவர் தெளிவான வழிகேட்டில் இருந்து விட்டார். தெளிவான அல்ல என்ன சொல்றான், முபீனா வவான முபீனா, தெளிவான வழிகேடு தான். கொஞ்சம் அப்படி இப்படி இல்ல, ஹிட்லர் படி முத்திர குத்தி அல்ல சொல்றான், தெளிவான வழிகேடு. அப்ப இந்த குறைந்தபட்ச தகுதி நம்மகிட்ட ஏன் குறைந்தபட்ச தகுதி இல்லாம போச்சு? அந்த காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, குறைந்தபட்ச தகுதி கூட இன்னைக்கு நாம இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் தெளிவா சொல்லி காட்டாங்க. வேணும் திருமறை திருக்குறான்ல ஒரே வார்த்தையில எல்லாம் சொல்லி காட்டும்.
زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا الْحَيَاةُ الدُّنْيَا. இந்த உலக வாழ்க்கையில் யார் மூழ்கி விட்டார்களோ, அல்லாஹ் இணை வச்சதை மட்டும் காஃபிர்னு சொல்லல, வேறு எதையெல்லாம் மட்டும் காஃபிர்னு சொல்லல. எதை சொல்லலாம் தெரியுமா? زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا الْحَيَاةُ الدُّنْيَا. இந்த உலக வாழ்க்கை யாரை மயக்கி விட்டதோ, இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை என்று எதுதான் இளைப்பாறும் இடம் என்று யார் எடுத்துக்கொண்டார்களோ, இவர்களைத்தான் அல்லாஹ் சொன்னா இவர்கள் காஃபிராகி விட்டார். காஃபிர்களுக்குத்தான் இது கரெக்டான இதனுடைய வார்த்தை பிரயோகம் என்னன்னா, காஃபிர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மூமினுக்கு அல்ல. உண்மையான இளைப்பாறும் இடம் இங்கதான் யாராவது நினைத்தால் அது காஃபிருக்கு தான், ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் செல்வ வளம், பொருளாசை, பொன்னாசை, பதவி ஆசை எல்லாம் தான் நாசமாகி. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நான் அறவழி போற்றியர் என்னுடைய உயிரை கொடுப்பதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை. அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவதெல்லாம் மிகப்பெரிய நிலை. அதெல்லாம் இன்னைக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது, தயாரா இல்லை. ஏன் காரணம்? இந்த உலக வாழ்க்கையின் ஆசை. பொன்னாசை, பொருளாசை, பதவி ஆசை, பதவி மேல் கொண்ட ஆசை, இந்த உலகத்தின் இன்பங்கள் மேல் கொண்ட ஆசை உங்களை பாராமுகமாக்கிவிட்டது. இது அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு அழகாக்கப்பட்டிருக்கு? காஃபிர்களுக்குத்தான் அழகாக்கப்பட்டிருக்கு, தவிர ஒரு மூமினுக்கு அல்ல. செல்வத்தை தேடுவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு மனிதனுக்குங்க வாழ்க்கை தேவைக்கு வீட்டுல இவன் ஒரு மனைவி 4 பிள்ளைகள் வச்சுக்கொள்ளுமே. இன்னைக்கு 5-6 பிள்ளைகளுக்கு மேல யாரும் இன்னைக்கு வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு காலம் 16 பிள்ளை 20 பிள்ளை சர்வசாதாரணமா வளர்த்தாங்க. அவங்க பொருளாதாரத்தில கவலைப்பட அந்த மாதிரி பெற்ற பிள்ளைகள் தான் இன்னைக்கு அந்த ஏதாவது ஒண்ணு போனாலும் ஒண்ணு பெற்றோர்களை காப்பாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி? ஒரு பிள்ளை நிறுத்திட்டாலே போதுங்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. காரணம் நான் பயப்படுறேன், பொருளாதாரம். அதெல்லாம் கைவிட்ட மாட்டாங்க. சரி, ஒரு 4 பிள்ளைய வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 4 பிள்ளை இன்னைக்கு இருந்தாலே பெரிய விஷயம். ஒரு 4 பிள்ளைகள் சாப்பிடவும், துணி கொடுத்தோம், மனைவிக்கும் நமக்கும் துணியும் சாப்பிடும், ஒரு மழைக்கும் இருக்கும், ஒரு கூரை வீட்டுல இருக்கும். என்ன பெரிய செலவுக்கு என்ன பெரிய நம்ம சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? அதையும் தாண்டி நாம் இந்த உலகத்தின் மீது கூட, அதான் சுருக்கியனர் இல்லை கப்பல், இந்த காப்பியர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. இதுதான் உங்களுடைய குறைந்தபட்ச தகுதி கூட உங்களை இல்லாம ஆக்கி. இன்னைக்கு பல பேர் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, காலையில சுபுஹ் தொழுகை ஏன் கட்டாவதுன்னு பாருங்க. காரணம் 12 மணி வரல இங்க நம்ம சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு தான் வருவோம். யாராவது ஒரு ஆள் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், இல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இது இருக்கு, ஒரு வியாபாரம் இப்ப வந்தீங்கன்னா முடிக்கிறான்னா உடனே ஓடிடும். ஓடவும் மாட்டோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வர ஒருத்தர் போன் பண்ணி இந்த வியாபாரத்தை இப்ப முடிச்சிடலாங்க, படிக்கலாப்ப நாளைக்கு காலையில முடியாது, ஒரு போட்டி ஜாஸ்தி இருக்கு, காலையில ஆளு போயிடும், கஸ்டமர் போயிடுவாங்க, படிக்கலா சாவி எடுத்து உடனே வர கடையை தர இல்ல ஏதோ டீலிங் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர 1 மணி ஆயிடும். சுபு எத்தனை மணிக்கு? நீங்க சுபு தொழுகை இக்காமத் எத்தனை மணிக்கு? எத்தனை பேர் சொல்றாங்க? பல பேருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் முடிச்சாலே தெரியும். நம்ம 1 மணிக்கு படுத்துட்டு 5:30 மணிக்கு 5 மணிக்கு அப்படி இருந்திருக்க முடியும்? மனுஷன் உடம்பு பழகி வந்தானுங்க. அப்ப சுபு தொழுகை தொழ வேணும்ன்ற எண்ணம் இருந்தா என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் அப்படித்தானே செஞ்சாங்க. முன்னிரவுல தூங்கிட்டு பின்னிரவுல எழுந்திருச்சுவாங்க.
இந்த நடைமுறை நம்மகிட்ட இருக்கா? இல்ல. அப்ப என்ன இந்த உலக வாழ்க்கை? ஒரு தொழுகை மிஸ் ஆகிறதுக்கான என்ன உலக வாழ்க்கை? அதான் அல்லாஹ் சொல்லலாம், இப்படி இந்த காபிர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. அதுதான் உங்களை காபிர் ஆக்கிறது. பெண்களிடத்துல சொல்லவே வேணும், எதை பார்த்தாலும் ஆசை 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 ஆசை, எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாம் செய்யணும். கணவனை விட்டு வெளிநாட்டுக்கு விரட்டது, போங்க போங்க போய் சம்பாதிக்க போங்க. அவர் நல்ல மனுஷனா இருப்பாரு, சொல்லுவாரு, ஏமா ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு நான் சம்பாதிப்பேன், நம்ம போத நம்ம இருந்துக்கலாம், பத்தாது போங்க, நீங்க மாசத்துக்கு 50,000 எனக்கு அனுப்பணும். ஆசை. அவர் பாவம் என்ன செய்வாரு? அவர் 40 வயசுல ஏதாவது வெளிநாட்டுல வந்து அல்லா காப்பாற்ற வியாதியோட சேர்ந்துறாரு. என் குடும்பத்தை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம், மனைவி மக்களை பார்க்காம அவங்களோட இல்லாம அந்த ஒரு ஒட்டு ரூம்ல அந்த ஒரு அறைகள்லாம் எப்படி இருக்கும், வெளிநாடு போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. மன அழுத்தம் ஜாஸ்தியாது. அதனால ஒரு அதிசயம் இப்படி இருக்கணுங்க. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்க தயாரான. குறைந்தபட்ச தகுதியெல்லாம் இல்லை இவங்கள்ட்ட, இவங்களை விட அதிகபட்ச தகுதி எவ்வளவு சொல்ல முடியாது. இவங்க மார்க்கத்தை தான் இன்னைக்கு நாமளே வைத்துக் கொண்டிருக்கோம். இவங்களுக்கும் அந்த குரான் தான், இவங்களுக்கும் ரசூல் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களும் இந்த குரான் வசனத்தை தான் ஓடி தொழுதாங்க, அந்த குரான் வசனத்தை தான் உபதேசங்களையும் பெற்றாங்க. என்ன அவங்க ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேர் கண்ணால பார்த்து பின்பற்றினாங்க. நாம இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை கேட்டு பின்பற்றோம். இது ஒண்ணுதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். ஆனா அவங்கள பாருங்க, சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இவர் பேர் என்ன தெரியுமா? இவர் ஒரு சஹாபி, சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் மத்தியில இவருக்கு பேரு இம்மை வாழ்க்கையை விற்று மறுமையை வாங்கிய மனிதர். இப்படிதான் அவர் கூப்பிடுவாங்க. இம்மை வாழ்க்கையை விற்று மறுமை வாழ்க்கையை வாங்கிய ஒரு மனிதர் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு எளிமையான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். எந்த அளவுக்குன்னா, உமர் ரலியல்லாஹு மூத்தா போயிடுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மரணித்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இவருடைய நேர்மை எளிமை இதையெல்லாம் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. இவரை கூப்பிட்டு சொல்றாங்க, சாது அவர்களே, நீங்க ஹிம்ஸ் மாகாணத்தின் கவர்னரா உங்களை போங்க, நீங்க அந்த கவர்னரா போங்க. அப்ப ஒரு மறுக்கிறார், பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், அது போல என்ன அடிக்கிறது, இன்னைக்கு நான் எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு மாகாணத்துடைய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சிகளை கஜானாலும் நிரம்பி வழியுது, கஷ்டம்லாம் கிடையாது, அல்லாஹ் செல்வத்தை திறந்து விட்டுட்டான். ஒரு கவர்னரா இருந்தா போல எல்லா சுகமுகங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. சொல்றாரு, இது ஒண்ணு போல என்ன அடிக்கிறதுக்கு நான் போக மாட்டேங்கிறாரு. அந்த ஆட்சி பொறுப்புலாம் எனக்கு வேண்டாம், நான் எளிமையா இங்க எடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப வற்புறுத்துறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீங்கள்லாம் இந்த மாதிரி பதவி வேணாம், அதிகாரம் வேணாம், நாங்க அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே இருந்து நாங்க நன்மையை பெற்றுக் கொள்றோம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து என்ன ஜனாதிபதியா உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த கதையெல்லாம் நடக்காது, ஒழுங்கா நீங்க போய் ஆட்சி பொறுப்பை ஏற்றாவணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப என்ன மட்டும் மாட்டி விட்டுட்டு நீங்க எல்லாம் நல்லா அல்லாஹ்விடத்துல நல்ல பேர் எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? போய் ஆட்சி பொறுப்பை ஏற்று அது சிரமங்களை செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே சரி நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான், நம்ம செய்வோன்னு அந்த ஹிம்ஸுடைய மாகாணத்துக்கு கவர்னரா போயிடார். தன் மனைவியும் அழைச்சிட்டு போறார், தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு போகிறார். போன உடனே பார்த்தாங்க அப்படியே பைத்துல் மால் நிறைஞ்சு இருக்கு. அப்படியே அந்த மாகாணம் ஹிம்ஸ் மாகாணம் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கப்ப பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே ஆசை, அப்பா இவ்வளவு நாள் தான் ரொம்ப வறுமையில அடைத்தோம், இதுவே நமக்கு ஜாதி தான். அந்த அம்மா எல்லா பெண்களுக்கும் உள்ள மனது தானே, நம்ம இனி ஜாதி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே சொல்றாரு பாருங்க, அழக மனைவிக்கு அட்வைஸ் பண்றாரு, இதெல்லாம் பார்த்து நீ மயங்கிடாத,
இது நாள் வரை எப்படி இருந்தாயோ அப்படித்தான் இருக்கணும். சொல்றாரு இனி எப்படிதான் அப்படிதான் இருக்கணும், இதுலலாம் நீ மனதை விட்டு விடாதே சொல்றாரு அவரு. சொல்லிட்டு கொஞ்ச நாள் கூட அற்புதமாக ஆட்சி செய்தார். கொஞ்ச நாள் கிடக்குது, சில வருடங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு தூதுக்குழு வருது. அந்த ஹிம்சை எல்லா மாகாணத்தையும் போய் ஆய்வு பண்ண சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த தூதுக்குழு அந்த குழு வருது. அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு ஒரு இது போறாங்க. என்னன்னா, ஹிம்சுடைய மாகாணத்தில் யார் யாரெல்லாம் பரம ஏழைகள் அவங்களுடைய லிஸ்ட் எனக்கு கொடுங்க. அவங்களுக்கு நாங்க தலைநகரத்துல இருந்து நிறைய இருக்கு, அதை கொடுத்து அவங்களுடைய ஏழ்மையை போக்கலாம், ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்கன்னு அனுப்புறாங்க. அவங்க போய் ஆய்வு செஞ்சு அந்த மாகாணத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதை ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல முதல் பேர் யாருன்னா சஅத் இப்னு ஆமிர். அந்த மாகாணத்தின் கவர்னருடைய பேரு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதிர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு சாது அந்த ஹிம்சு மாகாணத்தின் கவர்னர் ஆச்சு, அவரை போய் பரம ஏழை பட்டியலில் வச்சிருக்கீங்க சொல்றாங்க. அவர் கவர்னர் தான், ஆனால் அவர் வீட்டில் ஒரு வேளை தான் அடுப்பு எரியும். மக்களின் வரி பணத்திலிருந்து ஒரு பைசா தொட மாட்டார். கண் கலங்கிடுவாங்க. கண் கலங்கி ஒரு பையில 1000 தீனார போட்டு உடனே சொல்றாங்க, உடனே இப்படி இவ்வளவு எளிமையா இருக்கிற எளிமை தெரியும். இப்படியா ஒரு பதவி கிடைச்சி பொருள் கிடைச்சி இத கூடயா ஒரு 1000 தீனார போட்டு அனுப்புறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போறாங்க. என்ன இதுங்கிற உமரும் கொடுக்க சொன்னாங்க. வாங்கி பார்த்தா 1000 தீனார். என்னமோ பாம்பு கடிச்சு தேர்தல் கமாண்டு போட்டுட்டு சொன்னா இன்னா இல்லா யாருக்கு இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, எனக்கு என்னத்துக்கு இல்ல, நீங்க ரொம்ப பரமையாவே பட்டியல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தான் இருக்கீங்க. அப்படியா, சரி. திருப்பி அனுப்பினால் உமர் கோவித்துக் கொள்வார். வாங்கி அப்படியே தர்மம் பண்றாங்க. அவன் மனைவி கேட்கிறான், இது நமக்கு வந்தது தானே. அவங்க சொல்றாங்க, இதற்கும் எதையும் எடுக்க வேணாங்கிறீங்க, நமக்கு வந்தது தானே சொல்றாரு. நீ வழி தவறுவதற்கு இது ஒன்று போதும். தர்மம் பண்ற இந்த மாதிரி ஒரு நிலை உலக வாழ்க்கையில் பற்றற்ற ஒரு நிலை. அவரெல்லாம் மொத்தா போயிட்டாங்க, அவங்க கொண்டாடி மொத்தா போயிட்டாங்க, அழகா வாழ்ந்தாங்க. தன்னுடைய தேவை எதுவும் அதை கொண்டு வாழ்ந்தாங்க. இதாங்க குறைந்தபட்ச கல்வி. இந்த கல்வியாவது நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. நாளைக்கு சொத்தத்தில் பெருசா தேவையில்லைங்க. ஒண்ணு 5 வேளை தொழில் இணை வைப்பு எதாச்சும் இருக்கக்கூடாது. ரமலானிலே நோன்பு சக்தி இருந்தார், தேவையான அளவு பொருளாதாரம், நிம்மதியான வாழ்க்கை. பொருளாதாரத்தை சொன்ன மாதிரி இவர் வெற்றி அடைந்துவிட்டார், சொர்க்கவாசியை பார்த்துக் கொள்ளுங்க. இதான குறைந்தபட்ச கல்வி. இந்த தகுதி நாம் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொண்டால் இறுதி இழைப்பார்கள் என்பது ரொம்ப நல்லா இருக்கணும். ஆண்களுக்கு பெண்கள் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.